தமிழகத்தில் இருந்து பெரும் ஆரவாரத்துடன் உத்தரகாண்ட் கொண்டு செல்லப்பட்ட திருவள்ளுவர் சிலை அங்கு நிறுவ இடமின்றி பரிதாபமான நிலையில் உள்ளது. இதற்கு என்ன காரணம்? சிலையை நிறுவ முயற்சி மேற்கொண்ட பாரதிய ஜனதா எம்பி தருண் விஜய் சொல்வது என்ன பார்க்கலாம். திருவள்ளுவர் கங்கை பயணம் என்ற பெயரில் பல்வேறு நகரங்களுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட 12 அடி உயர வள்ளுவர் சிலை ஹரித்வாரில் பிளாஸ்டிக் கவரால் சுற்றப்பட்டு கேட்பாரற்று கிடக்கிறது. கங்கை நதிக்கரையில் சிலை நிறுவப்படும் என பாரதிய ஜனதா எம்பி தருண் விஜய் கூறியிருந்த நிலையில் துறவிகளின் எதிர்ப்பால் வள்ளுவர் சிலை சாய்ந்து கிடக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு நிகழ்ந்த இந்த அவமதிப்பிற்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருவள்ளுவர் சிலை வடபலத்தில் கங்கைக்கரை நதிக்கரையில் அமைக்கப்படாமல் இருப்பது மிகவும் வருந்தத்தக்கது. உலகம் போற்றும் உன்னத நூலை படைத்து எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய வள்ளுவர் அனைவருக்கும் பொதுவானவர். தமிழ் இன மொழி பண்பாட்டுக்கு சொந்தமானவராக கருதப்பட்டாலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற திருவள்ளுவருக்கு விரைந்து சிலை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாகும். மிகுந்த வேதனையாக இருக்கிறது. இந்த சிலையினை நிறுவ முடியவில்லை என்றால் கொண்டு வந்து தாய்நாட்டு மண்ணிலை பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமை தருண் விஜய்க்கு இருக்கிறது. அந்த சிலையினை மூட்டை கட்டி வைத்திருப்பதை பார்க்கிற போது அதுவும் ஓரத்தில் கிடப்பது கன்னியாகுமரியிலே நெடுதுயர்ந்து நிற்கிற திருவள்ளுவரையும் காண்கிறோம், கங்கை கரையிலே கட்டுண்டு கிடக்கிற திருவள்ளுவரையும் காண்கிறோம். ஒரே நாட்டின் இரு பகுதிகளில் இந்த நிலை என்கிற போது தமிழுக்கும் தமிழனுக்கும் இதுதான் நிலை. நம்முடைய கடமைகள் நிறைய பயணம் செய்ய வேண்டிய தூரம் இருக்கின்றது. திருவள்ளுவர் தமிழ் இவைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் காலூன்றலாம் என்ற அந்த நோக்கமும் பிஜேபி தலைமைக்கு தருண் விஜய்க்கு இருக்கிறது. திருக்குறள் உலக பொதுமறை என்று அவர் நமக்கு பாடம் எடுக்க வேண்டிய கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிஜேபி தலைமைக்கு அவருடைய கருத்தை சொல்லி ஏன் மறுக்கிறாங்க, ஏன் அனுமதி தர மறுக்கிறாங்க என்பதை பிஜேபி தலைமையை அவர் ஏற்றுக்கொள்ள வைத்து சிலை நிறுவுவதற்கு தருண் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். கங்கை நதிக்கரையில் வள்ளுவரின் சிலை வைத்தால் புனிதம் கட்டுவிடும் என சாமியார் கூட்டம் தடுத்து பிறகு அதே நாளில் பூங்காவில் கொண்டு போய் அங்கே யாரிடத்தில் அனுமதி கட்டால் என்று கூட தெரியவில்லை, அங்கே வைத்து ஒரு சடங்காக செய்து முடித்து விட்டார்கள். பிறகு தற்போது அங்கேயும் அது இல்லை, சாக்கை சுற்றி சாக்கடையில் வீசுவதைப் போல வீசியிருப்பது மிக கடுமையான ஆட்சேபனுக்குரியது, கண்டனத்திற்குரியது. வள்ளுவருக்கு இடமில்லை என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல. உறுதியாக அந்த பணி அங்கே நடக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். தமிழ் ஆர்வலர்களும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். எனவே தருண் விஜய் தமிழ் பற்றாளர், அங்கே இருக்கிறவர்கள்தான் அதனை கைகூட விடவில்லை என்பதெல்லாம் அரசியலுக்காக பேசப்படுகிற பேச்சு. உள் மனத்தில் தருண் விஜயும் எந்த அளவுக்கு தமிழ் பற்றாளராக இருந்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இதன் மூலமாக என்ன ஆயிற்றென்றால், பேசாமல் இருந்த வள்ளுவரை இன்றைக்கு வடபுலத்தில் எதிர்க்க வைப்பதற்கான ஒரு வேலையை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். நிலமெல்லாம் காசி, நீரெல்லாம் கங்கை என்று சொல்லப்பட்ட பழமொழி உண்மையாக இருக்குமானால் திருவள்ளுவருக்கு ஹரித்வாரில் உரிய இடத்தை மாநில அரசு ஒதுக்கி தர வேண்டும். உத்தரகாண்ட் அரசு நல்ல இடத்தை ஹரித்வாரில் ஒதுக்கி தர வேண்டும். உத்தரப்பிரதேச அரசு அதை காத்து தருகிற பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிலையில் உத்தரகாண்டில் திருவள்ளுவர் சிலை அகற்றப்பட்டது நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயல் என்று பாரதிய ஜனதா எம்பி தருண் விஜய் கண்டித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர் சிலையை அகற்றி உத்தரகாண்ட் அரசு திருவள்ளுவரை அவமதித்து விட்டதாக விமர்சித்துள்ளார். This is a big conspiracy of the local administration and I demand an inquiry into it, and I demand that local administration should be punished about it, and I am requesting Chief Minister not to allow the flaring up of the situation and immediately take care of the statue and respectfully install it in a very honorable way. உத்தரகாண்ட் அரசின் அனுமதி பெற்று வள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதாகவும் முறையாக தகவல் அளிக்காமல் சிலை அகற்றப்பட்டு விட்டதாகவும் தருண் விஜய் கூறியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.